அன்பார்ந்த வார்த்தையின் தன்மை பங்காளருக்கு இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2 நாட்களாக நான் உங்களிடத்துல பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வது சிறந்த ஒரு யோசனை, ஒரு வழி. ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் மாற்றி யோசிப்போம், இல்லை என்றால் விதியை மாற்றி பார்ப்போம் என்று சொல்லி நாம 2 நாளா பார்த்தோம். கடந்த 2 பார்ட்டில் 1வது பார்ட்லையும் 2வது பார்ட்லையும் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம 3வது பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, இயேசு தவறுகளை திருத்த விரும்புகிறார். இயேசு என்னத்தை விரும்புகிறாரு? தவறுகளை திருத்த விரும்புகிறார். காரணம், அவர் தேவன், இதை சரி செய்ய விரும்புகிறார். நாம எப்படி ஜெபிக்கணும் என்பதை குறித்து சரி செய்ய விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபத்தை குறித்த பல பொதுவான எண்ணங்களை நாம் எதிர்த்து கொள்ளுவதற்காகத்தான் தேவன் நமக்கு நீங்கள் சரியாய் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் நேராய் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு என்ன பண்றாரு? போதிக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், அதை எதிர்த்து கொள்ள போகிறோம். நீங்கள் நேசிக்கும் சில சம்பிரதாயங்களை நாம் என்ன பண்ண போறோம்னா அடியோடு அழிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கும் விதத்தில் நல்ல பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வதை பற்றித்தான் இந்த போதனையில நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் நேர்மறையாய் பேசுவதற்கு, எதிர்மறையா இல்ல, நேர்மறையாய். அப்போ நம்முடைய ஜெபம் நேர்மறையா இருக்கணும், தவறா இருக்கக்கூடாது. தவறான ஜெபங்கள் எல்லாம் நேராய் வரணும். அதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்? எதிர்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். பூரணமான காரியங்களை ஜெபத்துல நம்ம பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்கள், நாம் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திலும் தேவன் நமக்கு பலத்த காரியங்களை செய்து வந்தார். ஆனா நிறைய காரியங்கள் நமக்கு கேட்கப்படவில்லை. காரணம், நாம தவறாவே ஜெபிச்சனால பதில் வரல. நம்ம நேரா ஜெபிப்பதுக்கு என்ன செய்யணும்? இதைத்தான் இந்த 3வது பங்குல நம்ம பார்க்க போறோம். நாம் என்ன செய்யணும்? என் ஜெபங்களுக்கு அற்புதங்களான பலனை பெற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு, மரித்த என் வாழ்வு உயிர்ப்படைவதற்கு, மரித்த சம்பவங்களை நான் நேராய் பேசுவதற்கு நாம் இந்த ஜெபத்தை தவறா ஜெபிக்காம கரெக்டா ஜெபிக்கணும். கடந்த 2003ஆம் ஆண்டு என்னுடைய மனைவியுடைய அப்பா ஒரு ஸ்ட்ரோக் வந்து 5 நாட்கள் அவர்கள் என்ன பண்ண முடியலன்னா கண் முழிக்கவே முடியல. எங்களுக்கு நெருக்கமான அவருடைய உறவினர்களுடைய பிள்ளை உள்ள படிச்சிச்சு. அவ மகா நர்ஸா இருந்தாங்க, அண்ணன் பொண்ணு. அந்த அண்ணன் பொண்ணுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் உள்ள வேலை பார்த்தாங்க. அவங்களே சொன்னாங்க, முடிஞ்சிரும், ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. 48 மணி நேரம் கெடு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அவர் அட்மிட் பண்ணியிருந்த அந்த அறையில் 65 நபர்கள் மரித்து போனார்கள். 35 வயது உடையவர்கள், 40 வயது உடையவர்கள் மற்றும் 70 வயது உடையவர்கள், 80 வயது உடையவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது சட்டுன்னு மரித்துருவார்கள். இந்த சூழ்நிலைகளெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த வேளையில எங்களுக்கு சரியாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு உணர்வையும் ஒரு தெளிவையும் தேவன் எனக்கும் என் மனைவிக்கும் கற்றுக் கொடுத்தார். ஆகவேதான் நாங்க எது தவறான ஜெபம், எது கரெக்டான ஜெபம். அப்போ சரியா நாம இந்த ஜெபத்தை செஞ்சோம்னா பதில் கிடைக்கும்.
அப்போ டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. எல்லா விதத்திலையும் நார்மல் நார்மல் நார்மல். ஆனா ஆள் கண் விழிக்க மாட்டுக்காங்க. அவங்க கண் விழிக்காதனால என்ன நடந்ததுன்னா மரித்து போயிடுவாரு. தலையை தூக்குனா பொத்துன்னு விழுந்துரும். காலை தூக்கிக்கிட்டு பேனா வச்சு சுரண்டுவாங்க. ஆனா என்ன பண்ணாது, வராது. ஒரு அணக்கம் இல்லை, படுத்த படுக்கையா இருந்தேன். ஆனா என் மனைவிட்ட நான் சொன்னது, மூளையை பார்த்து செயல்படு, கண்ணை பார்த்து செயல்படு, வயிற்றை பார்த்து உள்ள இருக்கிற எல்லா ஆர்கனும் செயல்படு, ஒவ்வொரு உறுப்புகளுக்காக நீ என்ன பண்ணு, நேரா பேசு, இயேசுவின் நாமத்தினால பேசு. இப்படியே சொல்ல ஆரம்பித்தோம். அவருடைய மொத்த ஆர்கன்ஸும் மரித்த நிலைமையில இருந்தது. உடலெல்லாம் குளிர்ந்த நிலைமையில இருந்தது. 5 நாட்கள் கண்ணு திறக்கவே இல்லை. ஆனா 5வது நாள் கண்ணு திறந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். 10வது நாள் வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் பண்ண வர உதவி செய்தார். இன்று அவர் ஒரு நல்ல ஒரு லேத்துல ஒரு போர்மனா இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 72 வயதுக்கு மேலாயிற்று. 2023 நடந்த சம்பவம். அன்பானவர்களே, ஜெபம் என்பதை நாம் நேரா ஜெபித்தால் நமக்கு நேரா பதில் கிடைக்கும். தவறா ஜெபித்தால் தவறாதான் நமக்கு பலன் வரும். அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப என்னுடைய அனுபவத்துல நான் பெற்றுக்கொண்டது, அவர் சொல்லி நடக்காது ஏது, அவர் வார்த்தை தரையில் வீழாது, சொன்னதிலும் அதிகம் செய்வார், என்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அப்போ அவர் விஷயத்துல நான் கற்றுக்கொண்டது, அவர் மரிக்கல, அவருடைய மூளை மரிக்கல, ஆர்கன் ஒண்ணு மரிக்கல. அவர் எழுந்து நடப்பார், அவர் வேலைக்கு போவார், சுகமா வருவார். 65 பேர் மரித்தாலும் இவர் மரிக்க மாட்டார். இந்த நேர்மறையான வார்த்தைகளை நாம் பேச 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 சட்டுன்னு பதில் வரும், சட்டுன்னு வரும். இந்த அனுபவத்தை நான் கற்றுக்கொண்டேன். பாருங்கள், எனது மாமனார் உயிர்த்தெழுதலை குறித்து நான் பேசுறேன். மூளைக்கு சாவு வந்துட்டுன்னா மொத்த சரீரமும் செத்து போச்சு. ஆனா அங்க உயிர்த்தெழுதல் உண்டானது. இருந்தால் நான் சொல்லும் கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் சத்தியமா உங்க வாழ்க்கையில ஜெயம் வரும். நான் இப்போ கூட அதை எண்ணி பார்க்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். காரணம், கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்கிற தேவன், விரைவாய் செய்வார். ஒரு காரியம் முடிந்து போனது என்று நீங்க நினைக்கிறீங்களா, அங்கதான் ஒரு பெண்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அது முடியல, அது முட்டு சந்து இல்ல, அந்த சந்துல ஒரு பெண்டு இருக்கு, ஒரு டேனிங் இருக்கு, ஒன்னால மேல போக முடியும். அதான் உண்மை. வேதத்தில் ஜெபம் என்ற வார்த்தை எந்த வடிவில் இடம் பெறுகிறதோ அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நாம் பல முறை நாம தியானிச்சிருக்கிறோம். அப்போ தேவன் 2 இடத்துல ஆச்சரியப்படுறாரு. ஒன்று, 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனை தேவன் எப்படி ஆச்சரியப்பட்டாருன்னா, சீசர்கள் எல்லாம் அப்படி திரும்பி பார்த்துட்டு, ஹே, இஸ்ரவேலுக்குள்ளா இல்லாத ஒரு விசுவாசம் இவனுக்குள்ள இருக்குதுன்னு ஆச்சரியப்படுறேன் அப்படின்னாரு. இன்னொன்னு, தான் சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு ஊருக்கு போகும்போது இயேசு
ஆச்சரியப்பட்டார். அவர்களது அவிவிசுவாசத்தை பற்றி ஆச்சரியப்பட்டார். அப்ப 2 இடத்துல தேவன் ஆச்சரியப்பட்டார். அப்ப இந்த 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா, நான் சொன்னா ஒருத்தன் போவான், நான் சொன்னா ஒருத்தன் வருவான், நான் சொன்னா ஒருத்தன் நிற்பான், நான் சொன்னா ஒருத்தன் உட்காருவான். அந்த அளவுக்கு நான் வாக்குல வல்லமை உள்ளவன். 100 பேர் எனக்கு கீழே இருக்கான். ஆனா அந்த வாக்கெல்லாம் நான் நம்பல. நான் உம்மை வாக்க நம்புறேன். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் சொஸ்டமாவான். இவன் எப்படி பேசணும்னா, கரெக்டா பேசணும், ரைட்டா பேசணும், ரைட்டான ஜெபம். அதைத்தான் தேவன் ஆச்சரியப்பட்டார். நம்ம ஜெபம் கரெக்டா பேசினா தேவன் ஆச்சரியப்படுவார், கரெக்டா நடக்கும். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். எது தவறான ஜெபம், எது கரெக்டான ஜெபம். இப்படி நாம ஜெபத்தை கற்றுக்கொள்வதற்கு தான் 1வது பாட்டுல பார்த்தோம். தேவன் என்ன செய்கிறாரு, நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், உங்களுக்கு ஜெபத்துக்கெல்லாம் ஏன் பதில் வரல, அதை மாத்தி யோசித்து ஜெபிக்கணும்னு. 2வது பார்த்தேன், உங்க பிக்சரை பூரா நீங்க மாத்தணும். நல்ல குமாரன், கெட்ட குமாரன். கெட்ட குமாரன் தன்னை கெட்டவனாக எண்ணி தகப்பனையும் கெட்டவனா எண்ணினான். நல்ல குமாரன் நல்லவனாவும் இருந்துட்டு தகப்பன் நல்லவன் இல்லைன்னு நினைச்சு அவன்கிட்ட எதுவுமே கேட்காம இருந்தான் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இப்படிப்பட்ட தவறான பிக்சர்ஸ் நம்ம வாழ்க்கையில இருக்கிறனால நாம சரியா ஜெபிக்க முடியலன்னு பார்த்தோம். இப்போ இந்த 3வது பார்ட்ல என்ன பார்க்கிறோம்னா, சரியா ஜெபிச்சா சரியா பதில் கிடைக்கும். ஒரு அனுபவத்தோட நான் உங்களுக்கு இதை என்ன பண்றேன், பிரசன்டேஷன் பண்றேன். அன்பானவர்களே, பாருங்கள், கர்த்தர் தமது வார்த்தையின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தும் விசேஷித்தமானது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். என் மனைவியுடைய தகப்பனாரை நாங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது கை கால் எதுவுமே ஒர்க் ஆகல. காலையில 6 மணிலேருந்து எந்திக்காத மனுஷன் சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவருக்கு வெண்டிலேட்டரே வச்சாங்க. அது வரைக்கும் ஆள் எப்படி படுத்திருந்தாங்கன்னா, இப்படி ஒரு டிராப் வாட்டர் போகல, ஒரு டிராப் யூரின் வரல. காலையில நாள் ராத்திரி படுத்த ஆளு மறுநாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்படியே ஸ்ட்ரக்சர்ல போட்ட மாதிரியே தான் இருந்தது. ஆனா பாருங்க, கர்த்தரிடத்துல நாங்க முறையிட்டது எப்படி, அவர் எழுந்து நடந்து விட்டார், அவர் பேச ஆரம்பித்து விட்டார், அவர் பார்க்க ஆரம்பித்து விட்டார். தேவன் அவருக்கு ஜீவனை கொடுத்துட்டீங்க, சுகத்தை கொடுத்துட்டீங்க, பலத்தை கொடுத்துட்டீங்க, அற்புதத்தை செஞ்சிட்டீங்க, அதிசயத்தை செஞ்சிட்டீங்க. இப்படி நாங்கள் நேர்மறையாய் பேசுவோம். கர்த்தர் இங்கிருந்து போகும்போது எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். அப்போ அந்த இனி தீங்கை காணாதிருப்பீங்கன்ற வார்த்தை ஆழமா நம்முடைய சப்கான்ஸ்டேஷன்லையும் டோப்போ மைண்டுக்குள்ளேயும் நம்முடைய ஆத்துமா என்கிற மனதுக்குள்ள பதிய வைக்கணும். அவர்களுக்கு பயப்படாதீர்கள். எவர்களுக்கு? அவிவிசுவாசிகளுக்கு பயப்படாதீர்கள், டாக்டருக்கு பயப்படாதீர்கள். உங்களுக்கு நிறைய பேர் எதிராக எழும்புவார்கள் இந்த அற்புதத்துக்கு விரோதமா. ஆனா பயப்படாம நீங்க நில்லுங்க. அப்ப அந்த வார்த்தை இல்ல நம்ம பலப்பட்டு நின்னா நிச்சயம் ஜெயமே. அதுதான் மலையாளத்துல ஒரு பாட்டு உண்டு, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயமே, இயேசு ராஜா நாமத்துக்கு ஜெயம் ஜெயமே. அப்ப ஜெயத்தை எடுத்திருக்கிற தேவன், நம்மை தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. வெளிச்சத்திலிருந்து இருளுக்கல்ல, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. அப்பனா நமக்கு சுகம் உண்டாக கடவுது, ஐஸ்வர்யம் உண்டாக கடவுது, செழிப்பு உண்டாக கடவுது, ஜெயம் உண்டாக கடவுது. இவைகளை நாம் பேசினா
நம்ம ஜெபம் கரெக்டான ஜெபம். அங்கவே நின்றுக்கிட்டு ஆண்டவரே உயிரை கொடும், ஆண்டவரே ஜீவனை கொடும், ஆண்டவரே முந்தி பிச்சை கேட்கிறேன், மடி பிச்சை கேட்கிறேன், ஆண்டவரே தாலி பிச்சை கேட்கிறேன், இந்த ஜெபம் அங்க பலிக்காது. எப்படி ஜெபிக்கணும்? நீர் சுகத்தந்து விட்டீர், சுகமாய் விட்டார், அவர் எழுந்து விட்டார், அவர் பார்த்து விட்டார், அவர் நடந்து விட்டார், அவர் பேசி விட்டார். ஸ்தோத்ரம், நன்றி. அப்படித்தான் நாம் ஜெபித்தால் நேர்மையான ஜெபம் தேவன் ஈஸியா பதில் தருவார். ஆசீர்வாதம் இருக்கும், விசுவாசிக்கிறோம். இதற்கு முன்னால் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட காரியங்கள் வித்தியாசமாய் இருந்தாலும், நமக்கு நிறைய காரியங்கள் எப்படி இருந்ததுன்னா வித்தியாசமா கற்பிக்கப்பட்டுச்சு. அப்படி ஜெபம் பண்ணாங்க எலியா, அப்படி ஜெபம் பண்ணாரு, வேற யாரு மோசே அப்படி ஜெபம் பண்ணாரு, வேற யாரு அன்னாள் அப்படி ஜெபம் பண்ணாங்க, வேற யாரு நெகோமியா அப்படி ஜெபம் பண்ணாரு, எஸ்தர் அப்படி ஜெபம் பண்ணாங்க. இப்படிலாம் நமக்கு வேற விதமா வித்தியாசமா சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க ஜெபம் வித்தியாசமானது, நேர்மறையான ஜெபம், எதிர்மறையான ஜெபம் அல்ல, நேர்மறையான ஜெபம். ஏன்னா இயேசு எல்லாத்திலும் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டார். நம்முடைய நோக்கத்தை அங்க வெளிப்படுத்தணும். ஸ்தோத்திரம். வித்தியாசமா இருந்தாலும் நீங்கள் ஜெபம் செய்ய ஒரு சிறந்த யோசனையை எது என்று இன்றைக்கு இந்த போதனையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எது சிறந்த வழி? பாஸ்டர் அலெக்ஸ் செஞ்ச வழிய நாம செஞ்சு பார்ப்போம். ஆமா, நம்ம செஞ்சு பார்த்தா அது நடக்கும். நான் செஞ்சு அனுபவிச்சு வந்தனாலதான் இந்த போதனையை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், தேவன் நமது ஜெபத்தை சரி செய்ய விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறாரு? சரி செய்ய விரும்புகிறார். நம்ம பல முறை வேதத்தை வாசித்து தியானிச்சிருப்போம், ஆனா அதை விட்டு, ஆனா சரியா நீங்க பேசுங்க, சரியா பேசி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு தாரக மந்திரம் சொல்லித்தார். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாக்குவார். இதை நான் ஒரு 4 டிரான்ஸ்லேஷன்ல போட்டு பார்த்தேன். என்னெல்லாம் அந்தந்த இதுல அந்தந்த காலகட்டத்தில் எப்படி எழுதியிருந்தாங்க, இந்த பைபிள்ல எப்படி போட்டு. அப்போ ஒவ்வொன்றிலையும் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் உன் விருப்பங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவேற்றிருக்கிறார். நல்ல நோக்கமுள்ள நிறைவு. நம்ம ஜெபம் ஜெபிக்கிறது பெருசு கிடையாது, நம்ம நோக்கம் என்ன என்பதை தேவன் பார்ப்பார். இருதயத்தின் நோக்கத்தை பார்ப்பார். ஒன்று தெரியாம சும்மா ஜெபிச்சா நோக்கம் இல்லாத ஜெபம். ஆனா நம்ம ஜெபம் நோக்கமோட ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் பார்க்கிறார். 1. 2, தேவன் எப்படி பார்க்கிறார்னா, ஜெபத்தை நாம் நேர்மறையாய் பேசுகிறதை தேவன் கவனிக்கிறார். அப்புறம் வாக்கு தத்தங்களை உறுதியாய் பிடித்து கொண்டு ஜெபிக்கிறதை தேவன் பார்க்கிறார். அப்ப சரியான ஜெபம் எதுனா இதுதான். நாம நிறைய நேரம் ஜெபத்துல தவறான ஜெபங்களை ஜெபித்தனாலதான் தவறான எண்ணங்கள் நமக்கு வருகிறது. அமெரிக்க தேசத்துல ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும், இருவருமே இளந்தாரி பிள்ளைகள். இவர்கள் என்ன ஜெபித்தார்கள்னா, ஒரு சிறுவன் ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான்? எனக்கு புற்றுநோய் நான் மரிக்கணும், ஆனா நான் மரிக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரிக்கணும். என்னுடைய அடக்க ஆராதனையில் என்னுடைய சாட்சியை கேட்டு 4 பேர் மறுபிறவி அடையணும். அடைஞ்சிட்டாங்க, மரிச்சிட்டான். வாழ வேண்டிய பையன் மரிச்சிட்டான். அதுக்கப்புறம் இவனுடைய செய்தியை கேட்ட இன்னொரு சகோதரி அப்படியே ஜெபித்தாள். அப்போ
மக்களுடைய எண்ணத்துல என்ன போதனை எழும்பிட்டுனா, தேவனிடத்திலிருந்து பிசாசு நமக்கு தீமையை கொண்டு வருவான். ஏன்னா நமக்கு ஒரு பாட்டு இருக்கு தமிழ்ல, சத்துரு சோதித்திட தேவ உத்துரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனா அது தப்பு. சத்துரு தேவன்கிட்ட உத்தரவு கேட்டு நம்மளை சோதிக்கன்னு வரமாட்டேன். ஏன்னா தேவன் யாரையும் பொல்லாங்கால் சோதிக்க மாட்டார். அவர் நல்லவர். அவர் பிள்ளையும் கிள்ளியுட்டு தொட்டிலையும் ஆட்டுகிற தேவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்ம எல்லாம் என்னன்னா இந்த யோபினர்களா மாறிட்டோம். நிறைய நேரம் நம்ம யோபினர்கள் போல, யோபுவை போல எனக்கு பாடு. ஏன்னா தேவன் யோபுவை சோதிச்சாரு. தேவன் என்னைக்குமே எடுக்கிற கர்த்தர் கிடையாது, கொடுக்கிற கர்த்தர். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் கொடுக்கிறவர், எடுக்கிறவர் அல்ல. தேவனுக்கு கொடுக்க தான் தெரியும், எடுக்க தெரியாது. மரணம் தேவன் தரமாட்டார். பிசாசு, மரணத்தின் அதிபதி பிசாசு, மரணத்தை அவன்தான் வாரி கொண்டு போவான். தேவன் மரணத்தை விரும்பாத தேவன். நல்லா புரிஞ்சு நீங்க இந்த சத்தியத்தை கேட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த சத்தியத்துல நீங்க நிலை நிற்க முடியும். அப்ப இயேசு எது தவறான எண்ணம், எது கரெக்டான எண்ணம், எது தவறான ஜெபம், எது சரியான ஜெபம், இதை சீசர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பு அவர் அஞ்ஞானிகளைப் போல, மாயக்காரர்களைப் போல நீங்க ஜெபிக்க வேண்டாம். உங்க மைண்ட்ல நிறைய தப்பான ஜெபங்கள் இருக்கு என்பதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் தேவன் விரும்பினார். பிரியமானவர்களே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த சத்தியத்தை நீங்க 1வது பார்ட்டையும் 2வது பார்ட்டையும் 3வது பார்ட்டையும் கேட்ட பிறகுதான் உங்களுக்கு இது புரியும். அதுக்கு தான் நான் தொடர் மெசேஜியா முதல் நாள் 20 நிமிஷம் பண்ணினேன், 2வது நாள் அரை மணி நேரம், 3வது நாள் இப்போ அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். 3வது பார்ட். இதை மற்றவர்களுக்கு இதை நீங்க அனுப்பி கொடுக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தின் மகிமை உங்களுக்கு உண்டு. ஏன்னா நம்ம நிறைய நேரம் இந்த நாட்கள்ல எழுப்புதல் ஜெபம், மன்றாட்டு ஜெபம், இப்படி எல்லாம் நம்ம பண்ணி ஏமாந்து போய் நிற்கும். ஒரு ஜோக் எனக்கு வருது. அது என்னன்னா, ஏமாந்த குருவிக்கு மொட்டை வாழ் அப்படின்னு. நம்ம பல வருஷமா ஏமாந்து ஏமாந்து ஜெபித்த மொட்டை வாளா இருக்கும், ஒரு ஜெயம் பெற்றவர்களாய் இல்லை. அப்ப ஜெயம் பெற்றவர்களாய் நாம் வருவதற்கு சரியான ஜெபத்துக்குள்ள நம்ம போனா ஜெபம் சரியாய் நம்மை நடத்தும். புரிஞ்சிச்சா? அப்போ சரியான ஜெபம் எது, தவறான ஜெபம் எது? நான் எப்பமெல்லாம் சரியா ஜெபிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் எப்படி பதில் வந்திருக்கு? நான் எப்பமெல்லாம் தவறா ஜெபித்திருக்கேன், அதனால எனக்கு தவறான இது வந்திருக்கு. அப்ப பாருங்க, இந்த ஆண் பையனும் இந்த பெண்மணி இளந்தாரிகள் இருவரும் தவறா ஜெபித்தார்கள். இருவருடைய அடக்கத்திலே 4 பேர் என்ன பண்ணான்? மறுபிறவி இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டான். ஒரு விதத்துல அந்த 8 பேர் ரட்சிக்கப்பட்டா கூட இந்த 2 செத்து போனாங்க பாத்தீங்களா? இவர்கள் தன்னுடைய காலத்துக்கு முன்னாடியே பிசாசால வாரிக்கொள்ளப்பட்டார்கள். என்னப்பட்டார்கள்? பிசாசால வாரிக்கொண்டு போயிட்டா. அதான் தவறான ஜெபம். இன்னைக்கு தவறான ஜெபத்துல யாருக்கு மகிமை வந்துட்டுனா, தேவனுக்கு இல்ல, பிசாசுக்கு. காலத்துக்கு முன்னே கொண்டு போயிட்டாங்களா? 2 இளந்தாரி பிள்ளைங்க வாழ்ந்து கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பெற்று பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பதே சங்கீதம் 128 வசனத்தினுடைய நற்செய்தி. அந்த நல்ல செய்தி இவன் கேட்காம போயிட்டானே. அப்போ தவறாய் போதிக்கப்படுகிறதைத்தான், தவறான எண்ணங்களைத்தான் தேவன் சீசர்களுக்கு மாற்ற விரும்பினார். இன்னைக்கு நமக்கும் ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார்.
மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். மாற்றம் நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்குள்ள நம்முடைய மைண்ட்ல மாறணும், நம்முடைய சிந்தையில மாறணும், எண்ணத்துல மாறணும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களைத்தாமே நீங்களே பரிசோதித்து நீங்கள் மாறுவதற்கு உதவி பண்ணும்படிக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்ப நம்ம மாற்றத்தை தேவன் சரி செய்ய விரும்புகிறார். நம்முடைய தவறான ஜெபத்திலிருந்து ரைட்டான ஜெபத்துக்கு மாறுவதற்கு தேவன் விரும்புகிறார். இந்த நாட்கள்ல பல நாட்களாய் நம்ம ஜெபித்ததெல்லாம் தவறு என்பதை தேவன் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அது நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் கேட்கப்படலை, நமக்கு பதில் வரலை, அதை நம்ம சிந்திக்கவே மாட்டுக்கும். அவுத்துட்ட கடா மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொண்டோம்னா, நாம தவறா ஜெபிக்காம சரியா ஜெபிக்க தேவன் எனக்கு விரும்புகிறாரு. அதனால தான் இந்த போதனையை எனக்கு தேவன் தந்திருக்கிறாரு. அதுவும் உங்களுக்கு நான் சொல்றேன், ஆவிக்குரிய மொழி தெரிஞ்சா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். அதான் பவுல் சொன்னது போல, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியோடு சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய மொழி, ஆவிக்குரிய மொழி. இந்த மொழி உடையவர்கள் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள், இந்த மொழி தெரியாதவர்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இது ஒரு நல்ல மொழி. இந்த நல்ல மொழியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உண்மையிலே உங்க ஜெபம் சீக்கிரத்துல பதில் கொடுக்கும் என்பதிலே எந்த விதத்திலையும் ஆட்சேபனை இல்லை. அதனால தேவன் நமது ஜெபத்தை சரி செய்ய விரும்புகிறார். அவருடைய விருப்பத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போமாக. ஸோ அதனால இந்த 3வது பாட்டை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. 1வது பாட்டை அனுப்புங்க, 2வது பாட்டை அனுப்புங்க. நீங்க இந்த 3ஐயும் சேர்ந்து கேளுங்க. நான் எப்படி மாறணும் அப்படின்னு கேளுங்க. ஜெபம் எப்படி மாற்றப்பட்டு ஜெபிக்கணும்னு பாருங்க. ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, பலனை பெறுங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவதற்கு முன்னகுட்டி, என் பேர் அலெக்ஸு. நீங்கள் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க. நீங்களும் இதை கவனிங்க. அதுபோல் சண்டே சர்வீஸு நீங்கள் எந்த சபைக்கும் உங்களுக்கு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னா, நாங்கள் லைவ் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது கவனிங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இருள்ல வெளிச்சம் உண்டானது என்றது போல எங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டாயிட்டு, சுகம் உண்டாயிட்டு, பலம் உண்டாகிட்டு, ஆரோக்கியம் உண்டாயிட்டு, மேன்மை உண்டாகிட்டு, மகிமை உண்டாயிட்டு. அதுக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நீர் எப்பொழுது எங்க ஜெபத்துக்கு பதில் தந்துட்டீங்க, இப்பவும் எங்க ஜெபத்துக்கு பதில் தந்துட்டீங்க. அதனால நாங்க அற்புதத்துக்காக காத்திருக்கிறோம். ஏன்னா இயேசு செஞ்சு முடிச்சிட்டார் என்கிற இந்த நல்ல உபதேசத்துல நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு இப்படிப்பட்ட போதனையை கற்றுக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன் யாரா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு வெற்றியை காணுவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி. எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். May God bless you.